ஆனந்தம் ஆனந்தம் நம் வாசல் வந்தாச்சு. ஆனந்தம் ஆனந்தம் நம் வாசல் வந்தாச்சு. வாழ்விலே வாழ்விலே சந்தோஷம் உண்டாச்சு. தென்பொதிகை மேகங்களே இங்கு வந்து சேருங்கள் என். ஹாய், வணக்கம். தம்பி, இந்த பேர் என்ன? ருபாரகன். இன்றைக்கு என்ன விசேஷம்? பர்த்டே. எத்தனையாவது? 7வது பர்த்டே. ரைட். இன்றைக்கு பிள்ளைண்ட 7வது பர்த்டே என்று சொல்லி ஒருத்தங்க எங்கள் மூலமாக சர்ப்ரைஸாக, அதாவது உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி எங்களை அனுப்பி விட்டுருக்குறாங்க. முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் ருபாரகன் குட்டிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க உங்களுக்கு யார் இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருப்பாங்களு. யார் இருக்கு? யார் அனுப்பியிருப்பாங்க? நான் நினைச்சேன் துவாரன் கட்டிக்காரன் டக்குன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி. சாக்லேட் வேணுமா? சரி, முதலாவது வந்து நாங்கள் சாக்லேட்டை கொடுப்போம். அப்போ கொஞ்சம் ஹாப்பியாக வைப்பாங்க. சரி, வந்து நிறைய சாக்லேட் எல்லாம் வச்சு ஒரு சாக்லேட் பிடிக்குமா ரொம்ப? அது சரி, ஒரு பல்லையும் காணையில் ரொம்ப சாப்பிடுவீங்களா சாக்லேட்? நிறைய சாப்பிடுவீங்களா? அதுதான் ஒரு பல்லொன்னையும் காணாம இருக்கு. சரி, இதுக்குள்ளேயும் உங்களுக்கு நிறைய சாக்லேட் எல்லாம் வச்சு. உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா? யாருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியுமா? சரி, நிறைய சாக்லேட் எல்லாம் வச்சு உங்களுக்காக ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. வெல்கம். சரி, யார் அனுப்பியிருப்பாங்க? யார் அனுப்பியிருப்பாங்க? எங்க இருக்கிறாங்க? வெளிநாட்டுல இருந்தாங்களா? இந்த நாடு தெரியாதா? அம்மாட்ட கேட்டு சொல்லுங்க எந்த நாடு. கனடால இருக்கிறாங்களா? இல்லையே. ஏன் அவங்க ரொம்ப பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்குமா அவங்களு? சரி, அவங்களுக்கு உங்களை பிடிக்குமா? ஓமா, எப்படி சொல்றீங்க? என்ன சொல்லுவாங்க பிடிக்குமெண்டு? என்ன செய்வாங்க பிள்ளைங்க அவங்க பிடிக்குமென்னு சொல்லி? என்ன சொல்லி இருக்கிறாங்க? தூக்கி வளர்த்தவங்களா? சரி. தனுவத்தை அனுப்பலையே. நீங்க தனுவத்தை நல்ல விருப்பம்னு சொல்றீங்க. ஆனா தனுவத்திட்ட இருந்து கிஃப்ட் வேற இல்லை. வேற யாரு? என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? மகாஜனால படிக்கிறீங்களா? பிறகு என்ன? அப்ப யாரும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அனுப்பியிருப்பாங்க இல்லையா? சரி, அப்ப வேற யாரு? தனுவத்தை இல்ல, வேற வேற யாரும் இல்லையே. அம்மா அப்பா அவங்க அனுப்பியிருப்பாங்களா? அனுப்பியிருப்பாங்க. சரி, அம்மா அப்பா இங்கே இருக்கிறாங்க, இங்கே நிற்கிறாங்களா? சரி, ஓகே, அவங்க அனுப்பியிருப்பாங்க. அப்போ என்ன பேர் அம்மாட? ஹெல்ப்பனா? இல்லை, அந்த பேர்லேருந்து வேற இல்லை. வேற வேற யாரு? தனுவத்தையில முழு பேர் என்ன? பிரியங்காவா? இல்ல, அந்த பேர்ல இருந்தும் எங்களுக்கு வேற இல்ல. ஏன் வேற யாரும் மாட்டாங்களா? நாங்க கேள்விப்பட்டிருக்கிறவன் நிறைய ஆக்கள் இருக்கிறாங்க. சரி, உங்களுக்காக வந்து ஹாப்பி பர்த்டே துவாரகன் ரெண்டு போட்டு பட்டர்ஃப்ளை எல்லாம் வச்சு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. விஷ் ஹாப்பி பர்த்டே.
சரி இப்ப யாருன்னு கண்டுபிடிக்கணுமே. எல்லா கிட்டும் தந்தாச்சு. யாரு? அப்ப வீடு மாறிதான் வந்துட்டோமா? இல்லையே, கேக்கில எல்லாம் அவங்களோட பேரெல்லாம் அதானே, கேக்கில எல்லாம் அவங்களோட பேரெல்லாம் போட்டுருக்கோம். யாரா இருக்கும்? அதானே. எத்தனை அத்தியாக்கள் இருக்கிறாங்க? 4. பாத்தீங்க இப்படி நிறைய பேரை வச்சு சொல்லாம இருக்கிறீங்களே. தர்சி அத்தை, கௌசி அத்தை, அவங்க எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. சரி, மெட்ட அத்தை யாரு? பிரேமலா அத்தை, அவங்க எந்த நாடு? பிரான்ஸ். இல்லை. வேற மெட்ட அத்தை? ரேகாத்தை எந்த நாடு? ஏன் அத்தை மேர் மட்டுமா இருக்கிறாங்க? மாமா சித்தப்பா வேற ஒருத்தரும் இல்லையா? மாமா இல்லையா? மாமா இல்ல. சித்தப்பா இல்ல. இங்கதான் இருக்கிறாங்க அவங்க சித்தப்பா. அப்ப இங்க இருக்கிறபடியே அனுப்பி இருக்க மாட்டாங்க நினைக்கிறீங்களா? சரி, ஆனா நீங்க சொன்ன அத்தியாக்கள் ஒருத்தரும் அனுப்பல. என்ன செய்வோம்? கொண்டு போமா. அப்ப சரி தாங்க. தர மாட்டீங்களா? நல்லா இருக்கு. அப்ப கரெக்டா சொல்லணுங்க. கரெக்டா சொல்லணும். சரி, 4 அத்தையில எந்த அத்தையை பிடிக்கும் உங்களுக்கு? 4 அத்தையில எந்த அத்தையை உங்களுக்கு பிடிக்கும்? தனுவத்தையே தானே பிடிக்கும். அவ தனுவத்தையிட்ட இருந்து வந்திருக்குமா கட்டாயம்? சொன்னாங்களா அப்படி கிட்ட ஏதாவது அனுப்புறேன்னு? சொன்னலையே. இல்லையே. அவ கலைச்சாங்களா இன்றைக்கு? நாங்களா? அப்ப சொல்லலையா நான் கிட்ட அனுப்புவேன்? சொல்லவே இல்லையா? என்னடா. சரி, உங்களுக்காக வந்து என்னமோ ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்களோ. எனக்கு இதுக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்கு மட்டும் தெரியல. நீங்க தான் பார்த்துட்டு எனக்கு சொல்லணும் என்ன இருக்குன்னு. சரியா? சரி பாருங்க. காசு இருக்கு. சரி, எவ்வளவு ஆண்டு பாப்போம்? அந்த பர்த்டே கார்டும் ஹாப்பி பர்த்டே பாடும் படியா விரிச்சிங்கடா. சரி, காசு எடுத்துட்டு பாத்தீங்களா மியூசிக்கோட பாடுது. சரி, காசு எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். எவ்வளவு இருக்குன்னு பாருங்க பாப்போம். என்னவீங்களா? எஸ். எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 2ஆம் ஆண்டு. சரி, ட்ரை பண்ணி பாப்போம். சரி, அவங்க முதல் சொல்லட்டுக்கும் பாப்போம். சரி, எடுத்து என்னங்க பாப்போம். என்னடா ஒன்றா வந்துட்டு இப்போ இந்த 5 வருதுன்னு யோசிக்கிறீங்களா? அது வாரு 10 தாள் இருக்கு. சரி, 10 காசு இருக்கு. 10 காசுல ஒன்று வந்து 1 போட்டிருக்கு, மற்றதெல்லாம் 5 போட்டிருக்கு. என்ன இல்ல 5 தாள் வந்து 1 போட்டிருக்கு. மற்றது எத்தனை போட்டிருக்கு? 5 தாள் வந்து 1 போட்டிருக்கா. சரி, அப்ப 5 எத்தனை? 25. அதோட 1ல வந்து 5 வந்திருக்கு. அப்ப 25 5 30,000 ரூபாய் வந்திருக்கு. சரி, உங்களுக்காக வந்து 30,000 ரூபாய் காசும் வந்திருக்கு. சரி, இப்ப யாருன்னு சொல்லணும்? நாங்க எல்லா கிஃப்டும் தந்துட்டோம். இதை விட பெருமதியான கிஃப்ட் வந்து வேனுக்குள்ள இருக்குது. அதை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சா தான் நாங்க தருவோம். வேற இருக்கு. ரேகாத்தை இல்லை. காசு தந்தபடியே ரேகாத்தையா? சரி, 4 அத்தையில யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு சொல்லுங்க பாபு. சரி, நீங்க சொன்னாங்களா நாங்க இல்லைன்னு சொல்லியிருப்போம். நீங்க சொல்லுங்க யாரு. சரியா சொன்னா அந்த கிஃப்ட் வேற இல்லாட்டி அப்படியே கொண்டு போயிடுவோம். காட்டையில தானே?
தனுவத்தையா ரேகாத்தியா அப்ப குழம்பிட்டோம் நல்லா குழம்பிட்டாங்க சரி பிள்ளைல யார் விருப்பம் யார் பிள்ளைல விருப்பம் தனுவத்து தான் விருப்பம் அப்ப அவங்க தான் தந்திருப்பாங்க என்ன சரி பாப்போம் பிள்ளைக்கு வந்து என்ன முறை கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு இப்ப என்ன இருக்கும் சரி தனுவத்தை அனுப்பியிருப்பா தனுவத்தை நிறைய விருப்பம் மட்டும் எனக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க அப்ப அப்படி என்ன அனுப்பியிருப்பாங்க என்ன முறை கிஃப்ட் ஒன்று இருக்கு என்ன வேணும் பிள்ளைக்கு என்ன அனுப்பியிருப்பாங்க என்ன கேட்டீங்க தனுவத்திட்டு இது கேட்டீங்களா தனுவத்திட்டு ஒண்ணுமே அப்ப கேட்கல என்ன அனுப்பியிருப்பாங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம் என்னவா இருக்கு பட்டு அப்ப தர மாட்டோம் சரி அப்ப கொண்டு போறோம் இல்ல வேணாமா சரியா சொன்னாதான் தருவோம் என்னவா இருக்கு பிள்ளைக்கு என்ன வேணும் இந்த பர்த்டேக்கு என்ன வந்த ஹாப்பி ஆவீங்க இன்றைக்கு இந்த பர்த்டேக்கு வந்து 7வது பர்த்டேக்கு என்ன கிடைச்சா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க என்ன வேணும் சொல்லுங்க தரலாம் என்ன வேணும் எல்லாம் வேணுமா எல்லாம் பிள்ளைக்கு தான் என்ன கூடுதலா விருப்பமா என்ன கேக்குறீங்க இந்த பர்த்டேக்கு என்ன விருப்பம் எல்லாமே வேணுமே சரி பாப்பா இப்ப வந்து என்ன கேட்டீங்க சரி பாப்பா இப்ப வந்து நாங்க கொண்டு வந்த கிட்ட வந்து கொண்டு வர போறோம் இப்ப கண்ணை மூடுவோம் ஓகே கண்டுறா பாவம் பிள்ளை சரி ஓகே இப்ப உங்களுக்காக வந்து சைக்கிள் அனுப்பி இருக்கிறாங்க சரி இப்ப யாரா இருக்க மட்டும் சொல்லுங்க பாப்பா கடைசியா சொல்லுங்க சைக்கிள் தந்தா இவங்க தான் தருவாங்க யாரு இன்னும் சொல்லக்கூடாது அவங்க எல்லாம் அப்படி சொல்லணும் இல்லை சரி பாவம் நல்லா குழம்பிட்டாங்க முதலே அவங்க தனுவத்தின்னு தான் சொன்னவங்க ஆனா நாங்க நல்லா பட்டு குழப்பிட்டோம் சின்ன ஆள்தாலே சரி இப்ப வந்து அனுப்பினவங்க சார்பா வந்து நாங்க கேக் கட் பண்ணுவோம் அதுக்கு பிறகு நான் சொல்றேன் யாருண்டு ஓகே நிறைய யோசிக்கிறார் ரைட் கேக் கட் பண்ணுங்க Happy birthday to you Happy birthday to you Happy birthday dear Dwaragan Happy birthday to you சரி அம்மா தேதியா சரி அம்மா தேதி விடுங்க Right. ஓகே துவாரகன் உங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினது வந்து உங்களுடைய தனுவத்தை கனடாவில இருந்து ஓகே அந்த காசு வந்து 30,000 ரூபாய் வந்துச்சு தானே அதுல வந்து 10,000 ரூபாய் அனுப்பினாங்க வந்து பிரியதர்ஷினி என்ன அத்தை அவங்களுக்கு என்ன பேர் சொன்னீங்க ரேகா அத்தை 2 பேரும் கனடால இருந்து தான் அனுப்பி இருக்கிறாங்க ஓகே சரி எப்படி ஹாப்பியா எவ்வளவு சந்தோஷம் சொல்லவே இல்லை சரி என்ன சொல்ல போறீங்க தனுவத்தைக்கு சொல்லுங்களேன் தேங்க்ஸ் மட்டும் தானா வேற என்ன சொல்ல இல்லையா நன்றி மட்டும் தானா வேற என்ன சொல்ல இல்லையா மிஸ் பண்றீங்களா அவங்கள ஆனா
மிஸ் பண்றீங்களே சரி ஆனா தனுவத்தை நிறைய சொல்லியிருக்கிறாங்க துவாரகனிட்ட சொல்ல சொல்லி தான் வந்து தண்ட அம்மா அப்பா சகோதரங்களை விட கூட நாட்கள் உங்களோட தான் இருந்திருக்கிறாங்களாம். அதாவது வந்து மருமகன் என்று சொன்னா உங்களை தான் தூக்கி வளர்த்திருக்கிற கூட நாட்கள் இருந்திருக்கிறேன் என்று சொல்லியும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் என்று சொல்லியும் நீங்க இங்க பாருங்க சைக்கிள தான் பாருங்க நடக்குது என்ன பாருங்க ஓகே உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி நீங்க எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கணும்னு சொல்லி அவங்க விருப்பப்படுறாங்க. அத போல நீங்க எப்பவுமே சிரிச்சு வாழணும்னு சொல்லி சிரிச்சு காட்டிடுங்க கடவுள்கிட்ட வேண்டுறாங்களா. நீங்க என்ன சொல்ல போறீங்க அத்தைக்கு? நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்களா? அத்தையை ரொம்ப மிஸ் பண்றீங்களா? இப்ப நாங்க கேள்வி கேட்டோம்னா பயத்துல இப்படி இப்படி மாட்டுப்படுது. ஆனா சாதா கொஞ்சம் வாடி மனசுல கவலை இருக்கு போல. அப்படியா அத்தைய மிஸ் பண்றேன்னு கவலை இருக்கு? சரி ஓகே. அத்தை அங்க இருந்தா தான் இப்படி எல்லாம் அனுப்புவானே அப்ப மிஸ் பண்ணு. சரி ஓகே. வேற என்ன ஏதாவது சொல்ல போறீங்களா? இல்ல தானே? ஓகே மீண்டும் எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின தனுவத்தை ரேகா அத்தை அவங்க சார்பாகவும் மீண்டும் துவாரனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி பாய். தான்